இன்னைக்கு நம்ம இங்க எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு டே, என்ன டே? அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்னைக்கு மே தினம், காதலர்கள் தினம், அப்புறம் என்ன சொல்லுவோம், பெற்றோர்கள் தினம், ஆசிரியர்கள் தினம், இப்படி எல்லா தினமும் ஞாபகம் வச்சிருக்கு. வரும் இல்லையா, வருதுல எல்லாமே. இப்ப எல்லாத்துக்குமே தினம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு என்ன தினம்? உலக அளவிலான அரபி தினம். உலகத்தில் வந்த மொழி, முதல் மொழி அரபி. தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் மொழி, எல்லா மொழியும் நல்லதுதான், இல்ல தப்புன்னு சொல்ல வரல. ஆனா நம்ம மொழி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்தாங்க. வந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு 2 பேரும் பேசிக்கொண்ட மொழி என்ன மொழி? அரபி மொழி. இன்னைக்கு அந்த மொழியை நம்ம எந்த அளவுல கத்து வச்சிருக்கோம்? நம்ம தமிழ் தானே தெரியும், அதை தவிர வேற எதுவும் தெரியாதே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அரபி மலைக்குள்ள மொழியுடைய மகத்துவத்தை ஒரு சில விஷயங்களையாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதை பார்ப்போமா? ஒரு சில விஷயங்கள். நம் கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி மொழியை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க? நான் ஒரு அரபி, நான் அரபியை நேசிக்கிறேன், நாளை சொர்க்கத்தின் பாசை அரபி. சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்ச அந்த அரபிய பல பேர் இன்னமும் குர்ஆன் ஓத தெரியாதுங்கிற ஒரு அபாயமான நிகழ்வுல வாழ்ந்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக. இப்ப நம்மளுக்கு அந்த எழுத்துக்களை வச்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இருந்து என்ன செய்யற, இத்தனை வயசுக்கு பிறகு நம்ம இப்ப ஓதவா? போதும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நான் இப்படித்தான் இருப்பேன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லி என்ன செஞ்சிடும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மொழிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கோம். நாளைக்கு அல்லாஹ் மறுமையில, நம்ம மறுமைக்கு போறதுக்கு முன்னாடி கபரை தாண்டணுமே. அந்த பர்சக்குங்கிற இடத்தை தாண்டும் போது அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு கேள்வி வைக்கும் போது நம்ம அரபில தான் பதில் சொல்லுவோம், தமிழ்ல இருந்தாலும் அல்லாஹ் நாடுவோம். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலாவுடைய பாஷை எல்லாமே என்னவா இருக்கும்? அரபியா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? நம்ம எல்லாரும் சம வயதுல சொர்க்கத்துல எப்படி இருப்போம்? ஒரே வயசுலதான் இருப்போம். வயசான ஒரு நாள்லாம் வயசாயில வரமாட்டேன். வயசு உங்க வயசு எப்படியோ, 33 வயசு உங்களுக்குன்னா எனக்கு அந்த 33 வயசு தான். நான் மஜ்லிஸ்ல கிளவியாவில் உங்களை பார்த்தேன் அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது. ஏன்னா அதே போல நம்ம பேசுற பாசையும் என்னவா இருக்கும்? அரபியா தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மொழியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கிட்டு வர்றோம்? குர்ஆன்லயே என்ன சொல்றான்? அரபி மொழி, அந்த அரபி மொழி பற்றி சொல்ல, எந்த விதமான கோணலும் இல்லாத மொழி அரபி மொழி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பல வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா காட்டி கொடுக்குறான். அப்ப அல்லாஹ் அழகிய பேச்சுங்கிறான், அரபி மொழி அழகிய பேச்சுங்கிறான். அரபியில உள்ளவங்க தானே அரபு நாட்டில் உள்ளவங்க தான் அரபி பேசணும். பேசுறது வேணா அவங்களுடைய அந்த பேச்சா இருக்கலாம். ஆனா நம்ம கத்துக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா வழி இல்லாமையா வச்சிருக்கான். இப்ப ஜன்னத்துன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? சொர்க்கம் வரும் இல்லையா? அப்ப அந்த குர்ஆன் ஓதுனதுனால அந்த ஜன்னத்தை, அரபிங்கிற ஜன்னத்தை தெரிஞ்சதுனால நமக்கு ஆசை வருது. ஜஹன்னம்னு சொல்லிட்டா ஒரு நரகம்னு கவலை வருது இல்லையா? அப்ப அந்த அரபி தெரிஞ்சதுனால தானே. அப்ப இதை 2 மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிறாம நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறத ஹைரியாத்தான்னு கேட்கும்போது மலக்குகள் சொல்லுவாங்களாம், நம்ம பாஷையை அவங்க பேசுறாங்களே, நம்மளோட சேர்ந்தவங்களோ. சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம எத்தனை பேர் கேட்கிறோம் ஹைரியாத்தான்னு? யார் எத்தனை பேர் நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா? எடுத்த உடனே அமல் நல்லா இருக்கான்னு யாராவது ஒருத்தர் விசாரி அப்படி கேட்டுட்டா அவங்கள பார்த்து என்ன சொல்லிடும்? ரொம்ப முத்தி போச்சு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப அந்த அரபி மொழிக்கு உள்ள மகத்துவம் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான அர்த்தம் உள்ளது. இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, கன்னடம் பேசக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா, கன்னடம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னடா? கஸ்தூரி. தமிழ்ங்கிறதுக்கு அமுது, மலையாளம்ங்கிறதுக்கு மதுரம். அர்த்தத்துக்கு சொல்றேன். சமஸ்கிருதம் ஒண்ணு பேசுவோம் இல்லையா?
எல்லா பாசையும் ஒன்னா போட்டு பேசுறது சமஸ்கிருதம். அந்த பாசைக்கு நன்றாக செய்வது அப்படின்னு அர்த்தம். ஆனா நம்மளுடைய அரபி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தெளிவு, உன்னதம், மகத்துவம். நம்ம அரபிக்கு உள்ள அர்த்தம். வரலாற்று ஆசிரியர்கள் இதை பத்தி சொல்லும்போது இதெல்லாம் நிறைய விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு தோழனா யாரையும் தேட தேவை வேணாமா, புக்குன்னு படிங்க, வரலாற்று சுவடுகளை எடுத்து பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு விளக்கங்களை கொடுக்குறான்னு தெரியுமா? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கித்தாபுகள் பார்ப்பதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொண்டோம்டா, நாளை மறுமையிலையும் அல்லாஹ் தஆலா அந்த கித்தாபின் படி வாழ்ந்திருந்தோம்டா, அல்லாஹ் சொல்லுவானா, குரானின் படி வாழ்ந்துட்டேயில, கித்தாபை சுமந்துட்டேயில, கித்தாபை கையில எடுத்துட்டேயில, நீ என் கிட்ட வந்துரு. இதை விட பெரிய மகத்துவம் வேணுமா? அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் தெளிவான பேச்சு பேசக்கூடியவர்கள் பேச்சு தான் குரான். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு, ஒரு மனிதருக்கு தெளிவான பேச்சு இருந்தா அந்த மனிதர்கிட்ட கூட கொஞ்சம் பேச நம்ம விரியப்படுவோம். ஒரு தெளிவான பேச்சு இல்லைன்னா என்ன செய்வோம்? அவங்கள்ட்ட திரும்ப போய் பேசுறதுக்கு நம்ம முயற்சி பண்ண மாட்டோம். அப்ப நம்ம குரான் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சிறந்தது தெளிவானதுன்னு இருக்கும்போது நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த அரபியை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கணுங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கிடுவோம். எல்லா மொழியும் சிறந்தது தான், அதாவது எந்த மொழியும் சிறந்தது இல்லைன்னு இல்லை. ஆனா முதல் மொழி எது? அதாவது பெரிய எல்லா ஆய்வாளர்களும் ஒன்று சேர்ந்து பேசினது, உலகத்துல பேசிய முதல் மொழி அரபி மொழி. இன்னைக்கு நம்ம அந்த அரபி மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா 150 கோடி மனிதர்கள் நம்மளுடைய அரபி மொழியை சமய மொழியாக பேசுறாங்களாம். எவ்வளவு? 150 கோடி மனிதர்கள். அதாவது பல நாடுகள் அரபி பேசக்கூடிய நாடுகள் இருக்கிறவங்க அரபி தானே பேசுவாங்க. அரபி பேசுறவங்களை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப ஆசையா தெரியும். அந்த வாய் உச்சரிப்பு, அந்த நாக்கு மாற்றி பேசும்போது ரொம்ப ரொம்ப ரசிக்க தோணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம குடும்பத்துல ஒருத்தரையாவது அந்த அரபி கிராமர் தெரிஞ்சு பேசக்கூடியவர்களாக உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய தீனுடைய மொழி அரபி மொழி. இப்போ அரபி மொழி நம்ம எடுத்துக்கிட்டோம்டா, தொழுகையை நம்ம அரபி மொழியை தான் ஆரம்பிக்கிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏன்னா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ் தஆலாவின் திருநாமத்தை கொண்டு நான் தொழுக ஆரம்பம் செய்கிறேன். அப்படியே சொல்றோம்? எப்படிமா சொல்றோம்? பிஸ்மியை சொல்லி தானே அரபி தானமா ஆரம்பிக்கிறோம். அப்ப தொழுக ஃபுல்லா அரபி. இதுக்கு இப்ப தஸ்பீ எடுத்து பரிசுத்தமானவன் 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 திக்ர் ஓதுறோம். சுபஹானல்லாஹ் 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 ஓதுறோம் இல்லையா? அதுவும் திக்ர் தான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது நம்ம பார்க்கும்போது பாங்கோசை எப்படி சொல்றாங்க? அரபியில தான் சொல்றாங்க. இக்காமத்து பிறந்து ஒரு குழந்தை பிறந்த உடனேயே பாங்கு இக்காமத்து. அது காதுல கேட்கிற வார்த்தை என்ன வார்த்தை? அரபி தான். அது காதுல போய் போறது அரபியுடைய வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி இப்ப கொத்துபாவாகட்டும், நம்ம குரான் திலாவத்தாகட்டும், எல்லாமே அரபி. அப்ப இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில அரபி இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நகர்த்த முடியாது. அப்ப அப்படிப்பட்ட அரபிய நம்ம தவறுகள் இல்லாம, தப்புக்கள் இல்லாம, இப்ப நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லவும் செய்வோம். அதே நேரத்துல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லவும் செய்யணும். இந்த தஜ்வீத் மஹ்ரஜில் அல்ஹம்துலில்லாஹ் குறை வராம ஓரளவு அந்த பயத்தோட, குறையில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஏன் மசூத் ரலியல்லாஹு தஆலாவை பத்தி சில சகாபாக்கள் வந்து சொல்றாங்க. யார்கிட்ட வந்து சொல்றாங்க? உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, மசூத் ரலியல்லாஹு தஆலா தப்பு தப்பா ஓதுறாங்க அப்படின்னு. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. மசூத் ரலியல்லாஹு கூப்பிட்டு விடுறாங்க. கூப்பிட்டு விட்டுட்டு கேட்குறாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு சொல்றாங்க சபையில, மசூத் ரலியல்லாஹு தஆலாவா தவறாக ஓதுனாங்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாங்களும், அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போது இரவு நேரம் மசூத் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய ஓசை கேட்டுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று ரசிச்சு கேட்டுட்டு
குரான் எப்படி இறங்கியதோ அப்படியே ஓதுகிறார்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. இதை நாங்க நின்று கேட்டோம். அந்த மசூதையா தவறாக ஓதுனாங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப கேட்கிறவங்க கோணம் வேற மாதிரி இருக்கலாம். நம்மளை கேட்கறது யார்? நம்ம ஓத வச்சு கேட்கறது யாரு? ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த குரானை தவறு இல்லாம அந்த அரபிய ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்கன்னா, அரபி மொழி கற்று வாழும்போது, அந்த அரபியை கற்று வாழும் போதுதான் தீனும் மார்க்கமும் சீராகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம பள்ளி ரமலான் வந்த உடனே என்ன செய்வோம், எல்லா பள்ளிகள்லையும் ஹாப்ஸா மாரு குரான் ஓதுவாங்க. குரானை எடுக்காதவங்க கூட, குரானை ஓதாதவங்க கூட அந்த ஹாப்ஸா ஓதும் போது கட்டுப்பட்டு நிக்கிறேன்னு அந்த 30 ஜுசுவையும் அந்த 27 நாள் ஓத 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 நம்ம உள்ளத்துல கேட்க கேட்க வருஷங்கள் போகுது. ஒரே ஒரு வருஷம், யா அல்லாஹ் இந்த குரானை என் உள்ளத்துக்கு தாங்க அப்படின்னு அல்லாட்ட மனமுருகி நம்ம கேட்டுட்டா அல்லாஹ் தராம போயிடுவானா? அப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளை சீராக வாழ உதவுறதும் நம்ம அருண்மறை திருமறை தான். இப்ப அரபி மொழியை நம்ம அல்ஹம்துலில்லாஹ், அரபி மொழியில பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. எல்லா புக்கையும் நம்ம எப்படி பெரட்டுவோம்? இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாக பெரட்டுவோம். அரபி கிதாபு, அரபி கிதாபுகள் எல்லா கிதாபுமே, குரானா இருக்கட்டும், இப்ப மதரசாவில் நடத்துற அரபி கிதாபுலாம் இருக்குல்ல, எல்லா கிதாபுமே என்ன இருக்கு? அரபியில இருக்கிறது பூராமே வலது பக்கத்துல இருந்துதான் இடது பக்கத்துக்கு நம்ம பார்க்கறது. இது எவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுக்குது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே வலது புறத்துல செய்யுங்க ஆரம்பிங்கன்றாங்க. இன்னைக்கு நம்ம வலது எது இடது எதுன்னு தெரியாமையே சில காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா ஓதுன துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகீனா அஸாபன்னா. அந்த வக்கீனாங்கிறதுல 2 வார்த்தை, அது 3 எழுத்து தான் இருக்கு. வக்கீனா, அந்த வக்கீனாங்கிற எழுத்துக்குள்ள எவ்வளவு அற்புதங்கள் போகுதுன்னு பாருங்க. அந்த 3 எழுத்து தான். எல்லாருமே அரபில ஒரு அளவு அல்ஹம்துலில்லாஹ், இப்ப வார்த்தைக்கு வார்த்தை குரான் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பல விஷயங்களை ஒரு அளவு பார்க்கத்தானே செய்யறோம். அந்த வக்கீனாங்கிறதுக்கு வாவுங்கிறதுக்கு மேலும் வக்கி, அந்த கீ வக்கி அந்த கீ வருது இல்லையா, அது கீ பாதுகாப்பாயாக. நாங்கிறது எங்களை, மேலும் எங்களை பாதுகாப்பாயாக. அந்த வக்கீனாங்கிற வார்த்தைமா ஒரு சின்ன வார்த்தை தான், அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை கற்றுக் கொடுக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நம்ம சந்ததிகளும் அந்த மாஹூலில் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா மொழிகள்லையுமே ஒருமைதான் இருக்கும். ஆனா நம்ம அரபி மொழியில மட்டும்தான் பன்மை இருக்கும். ஜன்னத்துன்னு சொன்னாலே ஜனாசா வந்துருமா? இந்த ஷீன்ல ஆரம்பிக்கிற எழுத்துக்களை பூரா கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். பன்மையான எழுத்துக்கள் தான் இருக்கும். ஜன்னத்துனாலே 8 சுருக்கம் தானே, ஜனாசாண்டா நான் மட்டுமா? எல்லாம் பன்மையில வரும். அவங்களெல்லாம் சொல்லலப்பா, என்னைய சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அது ஒரு வார்த்தைக்குள்ள அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கான். ஒரு வார்த்தைக்குள்ள, அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்குள்ள அகில உலகங்களையே அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான்ல. அதனாலதான் அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன், அனைத்து உலகுக்கும். ஆலமீன்டா என்ன? அவனுக்கு தான் சொந்தம். எல்லாமே பிரபஞ்சங்கள் அனைத்தும் அவனுக்குள்ள சொன்ன அல்லாஹ் திக்ருல் ஆலமீன் குரானை சொல்றான். ஆலமீன்ங்கிறது 3 இடத்துலதான் குரான்ல வரும். இந்த 3 இதுல வரும். 1வது ரப்புல் ஆலமீன், 2வது திக்ருல் ஆலமீன், குரான் திக்ருல் ஆலமீன், அடுத்தது ரஹ்மத்துல் ஆலமீன். நம்ம 3 நம்மளுக்கு சொந்தம் தானே. 3 ஆலமீனுக்கு சொந்தக்காரவங்க நாம என்னெல்லாம் புலம்புறோம். நம்ம துனியாக்குள்ள வரணும்ல. இப்போ அரபி மொழியை பேசுறோம், சொர்க்கத்தை பத்தி பேசுறோம், எல்லாம் பேசுறோம், துனியாவில தானே இருக்கோம். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு நேரமும் சிந்திச்சு பார்ப்போம். 3 ஆலமீனுக்கு சொந்தக்காரங்க. அப்படி எவ்வளவு பெரிய பணக்காரவங்க நம்ம. ஆனா நம்ம எல்லாம் எதுக்கெல்லாம் புலம்புறோம், எதையெல்லாம் அல்லாட்ட கேட்கிறோம். துனியாவை மட்டுமே கேட்பவர்கள்
கேட்பவர்களை அல்லாஹ் என்ன செய்வானா, முகத்தை திருப்பிக்கிடுவானா. அவன் முகத்தை திருப்பிட்டா நம்மளுக்கு பிரியமானவங்க யாராவது, நேசிக்கக்கூடியவங்க யாராவது ஒரு நாள் 2 நாள் வரல, பேசல அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும், அதே தாக்க வரும். ஏன் வரல, எதுக்கு வரல, பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா ரப்பு, அனைத்து இறக்கத்துக்கும் சுமந்து இருக்கிற ரப்பு, அல்ஹம்துலில்லாஹ், அவன் நம்மளை பார்க்கணும்டா, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செய்யணும், அவன்கிட்ட மட்டுமே நம்ம குறைகளை சொல்லணும். கூடுமான வரைக்கும் எல்லா மொழியும் அவனுக்கு தெரியும், எல்லா மொழியும் கொடுத்துருவேன் அவன் தானே. உலகத்துல உள்ள மொழிகள் எத்தனை மொழிகள் இருக்கு தெரியுமா? 6800 மொழி இருக்கான். 6800 மொழிகளையும் பேசினவர்கள் தான் நம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்துல நடைமுறையில இருக்கக்கூடிய மொழிகள் 2000 மொழிகள் இருக்கான். 2000 மொழிகள் இருக்கு. நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற மாபெரும் கருணை, இரக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம அரபியா தெரியாம, வார்த்தையா தெரியாம, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எத்தனை சொற்கள் அரபியில பேசிக்கிட்டு இருக்கோம். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு 100 முறை ஓதுனோம்னா சுபஹானல்லாஹ்ல 8 அரபி வார்த்தை இருக்கு. 8 அரபி வார்த்தை இருக்குல்ல, 100 முறை சொல்லும்போது மேக்ஸ் கணக்கு போடுறவங்க கரெக்டா இருந்தாப்புல உட்காந்துருக்காங்க. இப்படியே நம்ம அரபி வார்த்தைகள், அந்த எழுத்துக்களை நம்ம எப்படி எந்த அளவுல சொல்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மொத்தத்துக்கே 28 எழுத்துதான். அதைத்தான் வச்சு அல்லாஹ் தஆலா குர்ஆன் 666 ஆயத்தையும் நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட வல்ல ரஹ்மானுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். வரக்கூடிய நாட்கள்ல அதிகமான அமல்களை செய்து விதைகளை தூவக்கூடியவர்களாக, ரஜபு மாதத்தில் விதைகளை தூவக்கூடியவர்களாக, அந்த விதை என்பது அதிகமான முறையில குர்ஆனாகவும், தஸ்பீஹாகவும், திக்ராகவும், சலவாத்தாகவும், துவாவாகவும், பிறருக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடைகளாகவும். சிரிப்பு கூட நன்கொடை தான்மா. ஆனா நம்ம ஒருத்தர் பார்த்து சிரிக்கவே மாட்டேங்கிறோம். ஒரு சிலரை பார்க்கும்போது சிரிக்கிறதுக்கே என்ன நல்லா பாதுகாக்கணும். சிரிச்சோம்னா நம்மளுக்கு முகத்துல இருக்கிற 63 நரம்பு வேலை செய்யுமா. சிரிச்சிட்டோம்னா, சிரிக்காட்ட 13 நரம்பு தான் வேலை செய்யும். அந்த 50 நரம்பு அமைதியா இருக்கு இல்லையா, வேலை பார்க்காம தானே இருக்கு. பொதுவாகவே வேலை பார்த்தாலும் சும்மா இருக்கிறது பெரிய சுகமா? ஒரு இடத்துல சும்மா மட்டும் உட்காந்து பாருங்களேன், நிச்சயமா இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லுவோம், நான் சும்மா இருக்கேன் 10 பேருக்கு சொல்லவும் செய்வோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப நம்ம சிரிப்பது ஒரு நன்கொடை. அப்ப நம்ம அதிகமான குர்ஆன் திலாவத்து, சஜதா திலாவத்து, குர்ஆன் ஓதுனா தானே சஜதா திலாவத் செய்வோம். அதிகமான சஜதா திலாவத் செய்யற நேரம் எல்லாம் ராவியத்துக்கு சரியாமா சொல்லுவாங்கல்ல, யா அல்லாஹ் இந்த அடிமைய, இந்த பாவிய, யார் ராவியத்துக்கு சரியாமா சொல்றாங்க, இந்த பாவிய, இந்த அடிமைய இந்த குர்ஆனுடைய சஜதாவை செய்ய வச்சிருக்கியா அல்லாஹ், என்னையும் எனக்கு இந்த பதவியை கொடுத்திருக்கியேன்னு சொல்லுவாங்க இறை நேச பெண்மணி. அடுத்து நபிசத்துல் முஸ்ரியா, அவங்களுடைய வரலாறுகள் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அவங்க தனக்கு தானே கபர் தோண்டியவர்கள். தனக்கு தானே கபர் தோண்டினாங்க. தோண்டிட்டு அந்த கபருல, அந்த கபருக்குள்ள இருந்து 190 குர்ஆன் ஓதி இருக்காங்க. வரலாறு சொல்லுது, பேசுது. எத்தனை குர்ஆன்? இவ்வளவு ஒளியா இருக்கும் அந்த கபரு. இன்னைக்கு மிஸ்ர்ல தாருல் சிஃபாங்கிற அந்த இடத்துக்கு பேரு. போயிட்டு வந்த ஒரு சகோதரி என்கிட்ட சொல்றாங்க, மிஸ்ர்ல அந்த இடத்துக்கிட்ட போகும்போதே கஸ்தூரி மணத்துச்சுமாங்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அவங்களும் ஒரு பெண்ணு தானே. நம்ம வாழ்நாள்ல எத்தனை குர்ஆனை கொண்டுகிட்டு போக போறோம். நம்மளுக்காக நம்ம பிள்ளைகள் எத்தனை குர்ஆனை ஓதுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போக போறோம். இப்ப பல வீட்டுல குர்ஆன் ஓதுற நிகழ்வுகள் கிடையாது. தனக்கு தானே ஓதிக்கிறணும், மரணித்தவர்களுக்கு ஓதக்கூடாது அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்ததுனால பல பேர் வீட்டுல மரணித்தவர்களுக்கு எதுவும் ஓதுறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் மரணிச்சுட்டா 3 விஷயம் அவர்களை தேடி வரும், வந்துகிட்டே இருக்கும்ட்டாங்களே.
துவா செய்யும் பிள்ளைகள் சொல்லியிருக்காங்களே, அந்த பிள்ளைங்க துவாட்டா என்னமா குரான் தானே. ரப்பனா துவா, அந்த ஒரே ஒரு வசனத்தை அல்லாஹ் கொடுத்துருப்பான். துவா, துவாங்கிறது என்ன? குரான்ல துவா தானே. குரான்ல 40 ரப்பனா துவாக்கள் மனநம் இல்லாதவங்க யார், எத்தனை பேர் இருக்கோம்? அப்ப அல்லாஹ் குரானை துவாவா தானே தந்திருக்கான். துவா செய்யும் பிள்ளைங்க, துவா பிள்ளைங்க துவா செஞ்சா தாய் தந்தைகளுக்கு வருங்கிற வரலாறு இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்ல வாக்கு இருக்கா இல்லையா? அதுதான் நம்ம ஓத போறோம். எத்தனை பேர் நம்ம ஓதுறதுக்கு முயற்சி பண்றோம்? ஒரு நேரம் சிந்திச்சு பார்த்து இன்ஷா அல்லாஹ் குரானுடைய தொடர்பை அதிகப்படுத்துவோம். சொல்றது நாங்களாக இருக்கு, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் துவா செய்வோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம தந்துருவானாக. இப்ப நம்ம வீட்டுல முடியாதவங்க இருப்பாங்க, வயசானவங்க, அவங்களுக்கு ஓத தெரியாதவங்க கூட இருப்பாங்க. அவங்க கிட்ட உட்காந்து ஒரு சில ஆயத்துகள் காலில் விழுகிறது மாதிரி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்ல தரணும். உங்களுக்கு நான் இங்க இந்த மஜ்லிஸ்ல சொன்னா எனக்கு யாவும் இல்லை. கல்மண்டபம் தாண்டி ஒரு இடம், ஒரு மதரசா. அந்த மதரசாவில் ஒரு என்னை விட வயசு கம்மி உள்ளவங்க தான் குர்ஆன் பாடம் ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓதிக்கிட்டு இருக்கையில விக்கல் வருது. விக்கல் வரையில் அந்த பிள்ளைகிட்ட சொல்றாங்க, அம்மா இது எனக்கு வந்து கடைசி விக்கல் மாதிரி எனக்கு தெரியுது, என்னை வந்து என் வீட்டார்கள் யாராவது இருந்தால் போய் கூட்டிட்டு வாங்குங்கிறாங்க. மதரசாவில் இருக்காங்க. அந்த புள்ள போய் கூட்டிட்டு வந்ததுக்குள்ள ரொம்ப பிரிஞ்சிருச்சு. விக்கலை வச்சு மரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களம்மா. கையில கூடாதுமா நம்மளுக்கெல்லாம் அதை விட சிறந்த மௌத்த குடியிருப்பே இன்ஷா அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தருவான். நிச்சயமா அவன் தருவான். நம்ம அவனுடைய அணுகி போறதுக்கு, அவனை நெருங்கி போகக்கூடிய வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் பிறக்கக்கூடிய இந்த ரஜபில் இருந்து அல்லாஹ் நம்மளுக்கு ஆயில நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆயில நம்ம நினைச்சு பார்ப்போமே, எத்தனை ரஜபு சந்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ரஜபை நான் சந்திப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனா ரஜபு வருதுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த துவாவை நான் ஓதுறேன் இல்ல. அப்ப இத்தனை வருஷமா அல்லாஹ் தஆலா எனக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே வர்றான். உன் ஆயில கொடுத்துருக்கேன், உன்னை விட்டு பிடிக்கிறேன், நீ எப்ப என்கிட்ட நெருங்கி வருவ? அல்லாஹ்வுடைய நீதி என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ கேளு நான் தர்றேங்கிறான், நீ என்கிட்ட நடந்துவான ஓடி வர்றேங்கிறான், ஒன்னு செஞ்சு அவன் பல மடங்கு தர்றேங்கிறான். அதுதான் அவனுடைய நீதி. அப்ப அவன் கொடுத்ததுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் ரசூலின் முஹப்பத்தையும் பெற்று குர்ஆனை நேசிக்கக்கூடிய உண்மையான உம்மத்துகளாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹித் ரஹ்மானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா